ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயவசந்த். இந்த வீடியோவில் நம்ம திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம்ன்றது ரொம்ப ஃபேமஸாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாக கருதப்படுற ஒரு ஆன்மீக பூமி. அப்புறம் திருவண்ணாமலைக்கு பல சிறப்புகள் வாய்ந்தது இருக்குது. அந்த மலையை சுற்றி பல சரித்திரம் படைக்கிற மாதிரி கோவில்கள் இருக்கிறது. அப்புறம் திருவண்ணாமலைக்கு நிறைய பக்தர்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதுபோல் நிறைய வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வராங்க. அது தினசரி திருவண்ணாமலை ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுலேயும் சிறப்பாக இந்த கார்த்திகை தீபம்ன்றது திருவண்ணாமலையில் உலகமெல்லாம் இருக்க சிவபக்தர்களுக்கு ஒரு முக்கிய நாளாக இந்த கார்த்திகை தீபமானது கருதப்படுது. இந்த கார்த்திகை தீபத்தில் ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ், எப்போ தீபம், அது எல்லாமே வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தீப திருநாள் இதை முன்னிட்டு அவங்க ஃபஸ்ட்டு கொடியேற்றமானது ஏற்றப்படுவாங்க. வர திங்கட்கிழமை 24 நவம்பர் 2025 அன்றைக்கி கொடியேற்றமானது நடத்த இருக்கிறது. அந்த கொடியேற்றத்தன்னைக்கு மாலை போடுறவங்க எல்லோரும் மாலையும் போடுவாங்க. ப்ளஸ்ஸு அன்றைக்கி தான் அந்த 10 நாள், அதிலிருந்து 10வது நாள் தீபமானது மகாதீபம் ஏற்றப்படும். வாங்க பார்க்கலாம். அந்த முதல் நாள் கொடியேற்றம் அன்றைக்கி மாலை போடுறவங்க எல்லோரும் மாலை போடுவாங்க. அப்புறம் அந்த கோவிலுக்கு அன்றைக்கி அந்த காப்பு கட்டுறதுன்றது மற்ற கோவிலுக்கு சொல்கிற மாதிரி இந்த தீப திருநாளுக்கு அன்றைக்கி அந்த கொடியேற்றம் அதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அந்த கார்த்திகை தீபத்தை அந்த திருநாளை ஆரம்பித்து வைக்கிறது அந்த கொடியேற்றம் தான். அன்னிலிருந்து அடுத்து ஒரு மாதத்துக்கு அது திருவண்ணாமலையே திருவிழா போல் காணப்படும். வாங்க அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அது தொடர்ந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வெள்ளித்தேர் வரும், மாட வீதியில் வரும். அப்புறம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதை தொடர்ந்து பெரிய தேர் மகாரதம் அது மாட வீதியை சுற்றி வரும். அதை தொடர்ந்து 3ஆம் தேதி தான் அதிலிருந்து கொடியேற்றத்திலிருந்து 10 நாள் கழித்து இந்த 3ஆம் தேதி வரும்போது அதுதான் ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு பரணி தீபமானது ஏற்றப்படும். அந்த பரணி தீபத்தை தொடர்ந்து அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும். இந்த மகாதீபம் ஏற்ற அந்த நிமிடமானது உற்சவமூர்த்தி ஆனவர் வருவார். அவர் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் வருவார். வெளில சாமியை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மகாதீபத்தை பார்க்கறது ஒரு கோடிகளில் சில புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த மகாதீபத்தை நேரில் பார்க்க முடியுன்றாங்க. எல்லோரும் அவங்களோட ஃபேமிலியோடு இந்த தீபத்தை பாருங்கள். வர முடியாதவங்க டிவியில் பாருங்கள். இந்த தீபம் திருவண்ணாமலை மற்றும் எல்லா சிவபக்தர்களுக்கும் ஒரு சிறப்பான நாள். அந்த தீபத்தப்போ எப்பயுமே அந்த சுற்றி இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி இருக்க எல்லா கிராமம், எல்லா இடத்துலையுமே பரணி தீபம் மகாதீபம் ஏற்றின பிறகு தான் அவங்க வீட்டில் விளக்கேற்றுறது எல்லா ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுமே நடக்கும். அந்த மகாதீபம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக பயன்படுது. அதை தொடர்ந்து அடுத்த 15 நாட்களுக்கு மலையில் தீபம் நிறுத்தாமல் ஏற்றப்படும். அப்புறம் உங்களுக்கு இந்த தீபத்துக்கு உங்களால் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோவிலோட நிர்வாகத்துக்கு நீங்கள் நெய் டொனேட் பண்ணலாம். அதை நீங்கள் போத் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆஃப்லைன்லேயே நீங்கள் அங்கே ஸ்டால் இருக்குது, அங்கே உங்கள் பேர் கொடுத்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நெய் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த நெய்யை நீங்கள் கொடுக்கலாம். ஆன்லைனில் எப்படி கொடுக்கலான்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லோரும் திருவண்ணாமலைக்கு வாங்க, கிரிவலம் பண்ணுங்கள். கிரிவலம் அந்த 14 கிலோமீட்டர் பண்ணுறது ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் அந்த மலையை சுற்றி வர அந்த 14 கிலோமீட்டரும் ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருக்குங்க எல்லாத்துக்கும். எல்லோரும் மகாதீபத்தன்னைக்கு கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு வர முடிஞ்சவங்க வாங்க, வர முடியாதவங்க வீட்டிலேருந்து அந்த மகாதீபம் ஏற்றுறத பாருங்கள். மகாதீபத்தை பார்க்கறதே ஒரு கோடி புண்ணியம். அனைவருக்கும்
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாமலையாருக்கு அரோகரா.